ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா கெட் ரெடி வித் மீ. வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நான் என்னென்ன பண்ண போகிறேன். மேக்கப்பில் எனக்கு அந்தளவுக்கு தெரியாதுங்க, அந்த நாலேஜ்லாம் இல்லை. சும்மா ஒரு ஸ்கின் கேரில் மட்டும் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் நமக்கு விட்டமின் சி, ஃபஸ்ட்டு விட்டமின் சி தான் நான் போடுவேன். ஃபேஸ் சீரம் அது டர்மாக்கோல வாங்கியிருந்தேன், அதை போட்டேன். அண்ட் தென் அது நம்ம ஃபேன் கட்டில் உட்காந்து நல்லா மூஞ்சி அப்சர்வ் ஆகிற வரைக்கும், அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப் போகணும். இது லாக்மியில் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணேன். இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு இந்த மாய்ஸ்சரைசர் வாங்கியிருக்கேன். இது என்னடானா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. இது கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது அப்சர்வ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஆனால் நல்லா இருந்துச்சு. ஃப்ளேவர்லேருந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அந்த பீச் மில்க்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த ஃப்ளேவர்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அது ஆனால் பிளெண்ட் பண்ணணும் நிறையா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த சன்ஸ்க்ரீம் எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட் சன்ஸ்க்ரீம்னு சொல்லுவேன் நான் இதை. எனக்கு தெரிஞ்சு இதை ஒரு 3 இயர்ஸாக நான் கண்டினியூவாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், நல்ல வர்த்துன்னு சொல்லுவேன். 500 சம்திங் தான். இதுவும் டர்மாக்கோ ஆப்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். இதையும் நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணி ஃபேஸில் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எந்த ஒரு இதுவுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸில் அது அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு நம்ம போடணும். அதனால் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய மூஞ்சி பாருங்களேன் நீங்களே, நல்லா எவ்வளோ சாஃப்டாகவும் அழகாக ஷைனிங்காகவும் இருக்குது இதுலேயே. அண்ட் தென் இந்த லிப்ஸ்டிக் எனக்கு பேர்லாம் தெரியாது, இது என் தங்கச்சி கொடுத்தாங்க, அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபேஸ்க்கு இது செட் ஆச்சுன்னு யூஸ் பண்ணேன். தென் நெக்ஸ்ட்டு இந்த லிப் பாம், பீட்ரூட் லிப் பாம். இது கொஞ்சம் டிண்டடாகவும் இருந்துச்சு. என்னடா லிப்ஸ்டிக் போட்டு அப்புறமா லிப் பாம் போடுறாங்களேன்னு யோசிக்காதீங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போடுறேன். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்லாம் சொல்லலை, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் காமிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமா இந்த கலர் கரெக்டர், இதுவும் எனக்கு பேர்லாம் தெரியாது. இது ஏதோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வாங்கினோம். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ தான் நான் ஒன்று ஒன்றா கற்றுக்குறேன். அது கண்ணுக்கு கீழே கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வாயை சுற்றி அப்படிலாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு லைட்டாக போட்டால், ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு கவர் ஆச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் கடைசியாக வீடியோவில் பாருங்கள், என் மூஞ்சி கரெக்டாக ஆச்சா இல்லையா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி, இது நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுவும் நான் 10 இயர்ஸ்க்கு மேலே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது டெய்லி ரொட்டீனில் என்னுடைய ஒரு ப்ராடக்ட். இது டெய்லி நான் மூஞ்சிக்கு இது தான் போடுவேன். மற்றபடி ஹைலி ஃபவுண்டேஷன் அந்த மாதிரிலாம் இப்போதைக்கு யூஸ் பண்ணல. இது நான் நைட்டு வெளியே போகிறதுனால எந்த ஃபவுண்டேஷன்லாம் போடல, சும்மா நார்மலாக ஒரு க்ரீம் மட்டும்தான் போட்டேன். அதேமாதிரி இதுவும் நம்ம எந்த ஒரு மூஞ்சிக்கு போடுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி காது, கழுத்து எல்லாத்துக்குமே நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அதை நல்லா மூஞ்சி, காது, கழுத்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி சரிசமமாக அதுக்கப்புறம் இது ஃபேஸஸ் கன்னடாவில் காம்பேக்ட் பவுடர், என்னுடைய டோனுக்கு தகுந்த மாதிரி காம்பேக்ட் பவுடர் நான் வாங்கியிருந்தேன். இது பர்பிள் ஆப்பில் வாங்கியிருந்தேன். இதுவும் நம்ம நல்லா டேப் பண்ணி எடுக்கணும். அதை மூஞ்சியில் அங்கங்கே நம்ம இது பண்ணி எடுத்தோம்னா நல்லா கரெக்டாக செட் ஆகிடும் நம்ம ஃபேஸ்க்கு. எனக்கும் இந்த காம்பேக்ட் பவுடர் இதோட 2வது பாக்ஸ். இது நான் காம்பேக்ட் பவுடர் வாங்குறது பர்பிள் ஆப்பில் தான் வாங்கியிருந்தேன். நல்லா வர்த்துனே சொல்லுவேன். 150 சம்திங் தான். இது நல்லாவும் இருந்துச்சு. இது நம்ம கலருக்கு டோனுக்கு தகுந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம அதில் பார்த்து நம்ம கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி நான் இன்னும் நிறைய பர்பிள் ஆப்லேருந்து நிறைய வாங்கியிருக்கேன். அதை நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன், டெய்லி யூஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு. அதுவும் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் எனக்கு பிடிச்சது இப்போது நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுறது இந்த ஃபாக். இந்த ஃபாக் நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாடி ஸ்ப்ரே இதுவும் உண்மையிலே வர்த்துன்னு சொல்லுவேன். நான் 200 சம்திங் வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஐப்ரோ பேலட் கொஞ்சம் இந்த ஐப்ரோ லைட் டார்க்காக, ரொம்ப டார்க்காக இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. லைட் டார்க்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக டார்க்கன் பண்ணி கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மூஞ்சி டல் ஆகிடும் இல்லைங்களா ஐப்ரோ டார்க் ஆகிடலைன்னா, அதனால் கொஞ்சம் ஐப்ரோவை டார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
லைட்டாக டார்க் பண்ணி அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது தான் நான் போடுவேன். பிளாக் கலரில் இருக்கிறது போட்டோம்னா ரொம்ப டார்க் ஆகிடும்ன்றதுனால ப்ரௌன் தான் யூஸ் பண்ணுவேன் நான். அதுக்கப்புறம் என்னுடைய தங்க கம்மல் ஒன்று போட்டுட்டு இது வந்து எங்கே வாங்கினேன்னு சொன்னிங்கன்னா, தங்க கம்மல் இல்லைங்க, நெக்லஸை வந்து எங்கே வாங்கினேன்னா நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 300 சம்திங் சொல்லிட்டு. அது வந்து இந்த சாரீக்கு மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நைட்டில் போகிறோம் இல்லையா, கொஞ்சம் நல்லா இருக்கும் லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெக்லஸை பேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா கோல்டுலாம் நம்ம எப்பயுமே போட்டுகிட்டே தான் இருப்போம், இது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டேன். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. என்னால் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியல, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்புறம் இந்த சாரியும் நான் மீஷோவில் தாங்க வாங்கினேன். இந்த சாரீ கூட ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் நான். இந்த சாரியும் நான் மீஷோவில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் போய் தலையெல்லாம் சீவிட்டு வந்துட்டேன். தலை சீவிட்டு வந்துட்டு தென் எனக்கு மேட்சான வளையல், அதுக்கப்புறம் வாட்ச், இதுவும் மீஷோவில் தான் வாங்கினேன் இந்த வாட்சும். அப்புறம் அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி வளையல் வாட்ச் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கையில் என்னுடைய கோல்டு பிரேஸ்லெட் போட்டுக்கிட்டேன், என்னுடைய ஃபேவரட் பிரேஸ்லெட், அதையும் போட்டாச்சு. தென் என் மேக்கப்பும் முடிஞ்சாச்சு, தலையை சீவியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. தென் இந்த குட்டியான ஸ்லிம் பேக் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நான் ஷாப்ஸியில் வாங்கியிருந்தேன் இந்த ஸ்லிம் பேக்கை. அது வந்து 250 சம்திங்னு வாங்கியிருந்தேன். உண்மையிலே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அது இந்த மாதிரி டைமில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தென் ஒன்று மறந்துட்டேன், நான் ஹைலைட்டர் போட மறந்துட்டேன். இதுவும் நான் வந்து பர்பிள் ஆப்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். எனக்கும் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. இருந்தாலும் ஒரு ஆசை தானேங்க, நம்மளும் ஹைலைட்டரு, லிப்ஸ்டிக்கு, இன்னும் ஐப்ரோ அப்படிலாம் நிறைய இருக்குது இல்லையா, அதெல்லாம் போடணும்னு எனக்கும் ஆசை. சரி, எங்கெங்கே ஹைலைட்டர் பண்ணணும்னு தெரியல, எங்கேயோ ஒன்று பண்ணி விட்டுட்டேன். தென் நான் ஈவினிங் வெளியே போய் பையனை கூட்டிகிட்டு வரும்போது பார்க்கும்போது என் மூஞ்சி உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, சிம்பிளாக மேக்கப் பண்ணியிருந்தாலும். நான் அப்புறமா கோயிலுக்கு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். எங்கள் ஊரில் ஒரு சிவன் கோயில் இருக்குது, அது வந்து கபீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. எப்படின்னா அந்த பாறைக்கு உள்ளவே இருக்கும் இந்த கோயில். ரொம்ப ஃபேமஸான கோயில், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ வீட்டு பக்கத்துலேயே இருக்குதுன்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்றதுக்கு நான், பசங்க 2 பேரும், என் ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம். எதுக்காக நான் இப்போ கோயிலுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆனிவர்சரி. ஸோ அதனால் ஈவினிங் தான் டைம் கிடச்சிச்சு. பசங்கள்லாம் காலையில் ஸ்கூலுக்கு போகணும், நானும் ஒர்க் போகணுன்றதுனால நாங்கள் எல்லாருமே ஈவினிங்கில் வந்ததும் மீட் பண்ணிவிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு அப்படியே சும்மா ஒரு அந்த வியூவிலேருந்து பார்க்கும்போது, லைட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு என்னுடைய சிம்பிளான மேக்கப்புலாம். அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு முதியோர் இல்லத்தில் சாப்பாடு கொடுக்கறதுக்கு சொல்லியிருந்தோம். அப்புறம் நேராக கோயில் முடிச்சுட்டு நேராக முதியோர் இல்லம் போயிருந்தோம். அங்கே போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸும் வந்து நானே போட்டுக்கினது தான், எனக்கு நானே ஆரி ஒர்க் போட்டுக்கிட்டேன். என்னுடைய ஃபைனல் லுக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.